எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு தப்பாக டீச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஷாக் ஆகாதீங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ தான் நான் அதை அனலிட்டிக் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க, இருந்தாலுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்த விதத்தில் யாராவது சொல்லிக் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்தது அனைத்துமே தப்பு தான். என்னென்ன காரணத்தால் தப்புன்னு நான் சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தப்புன்னு எப்படி கண்டுபிடிச்சுன்னா, நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன் சரிங்களா. இப்போ இந்த ஒரு மாசமா தொடர்ந்து யூஐடி ஸ்டுடியோவில் பாலிசிஸ் பத்தி நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே 4 அப்டேட் வந்திருக்கு. ஸோ நான் 3 அப்டேட்டை எப்பெல்லாம் அப்டேட் வருதோ அப்பப்போ நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட். ஸோ கண்டிப்பாக அந்த தம்ப்நெயில காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது போல தான் இருக்கும். இந்த அப்டேட்டை தான் நேற்று நான் போட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, உங்களுடைய பாஸ்வேர்டை சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போடுறேன் பாருங்க. ஸோ நீங்க ஏன் இவங்க சேனல்ல போட்டு காப்பி அடிக்கிறீங்க, நெக்ஸ்ட் இந்த சேனலை ஏன் காப்பி அடிக்கிறீங்க, உங்களுக்கு வேலையே இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. என்னென்ன கமெண்ட்ஸ்னா, உனக்கு வேற வேலை இல்லையா, நீ இப்பதானே யூடியூப்ல வந்திருக்க, நீ ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க சரிங்களா. அதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. நிறைய பேர் லைவ்லயும் பண்ணாங்க. அதுல சில பேர் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லாரையும் பார்த்து காப்பி அடிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா, அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் என்னென்னத்தை காப்பி அடிச்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்றேன். மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணுங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணுவது எப்படி அப்படியே நீங்களே போடுங்க யூடியூப்ல. அப்படி போட்டு நீங்க எந்த பெரிய சேனல்னாலும் சரி எடுத்து பாருங்க. அதே போல என் வீடியோவை நீங்க எடுத்து பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல ஓப்பன் பண்ணுங்க, இப்படி ப்ரொஃபைல் வைங்க, ஓகே உங்களுடைய செட்டிங் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஸோ நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை A to Z ஒரே வீடியோல கொடுத்துருப்பேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஸோ நான் மற்றவங்கள மாதிரி வீடியோ போடலை. ஸோ இந்த தப்பை நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை தப்பு பண்ணியிருக்கனே எனக்கு தெரியல, எத்தனை பேரை காப்பி அடிச்சு போட்டிருக்கணும் எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் தப்பு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீடியோ எடிட்டிங் பற்றி போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்படி நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுங்க, காப்பிரைட் பிரச்சனையே வராது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நான் பண்ண 2வது தப்பு. ஸோ நான் எத்தனை தப்பு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு எண்ணுங்க. ஸோ நான் இந்த தப்பெல்லாம் பண்ணது சரியா ரைட்டான்னு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்க, இப்போ யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. 3வது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் வராமல் குரோமில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக சொல்லியிருப்பேன். 4வது தப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட்டோ கிளைமோ வந்தால் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 4 வீடியோவும் ஆர்டராக ஃபர்ஸ்ட் 4 வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதாங்க நான் பண்ண தப்பு. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துலலாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வியூஸ் போகாதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். மற்ற சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலாபரேஷன் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, கொலாபரேஷன் போடாதீங்க, உங்களுக்கு நல்லது இல்லை, இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங்கோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதாங்க நான் பண்ண தப்பு. ஸோ இது போல நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் காப்பி அடிச்சு போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் தப்பா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸை எல்லா சேனல்லையுமே போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. இந்த 6 ஸ்டெப்பையும் சின்ன பிள்ளைங்களுக்கு கை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே கூட்டிட்டு போயிருப்பேன். எதுக்கடுத்து எது பண்ணணும், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண உடனே டேக்ஸ் சப்மிட் பண்ணணும், டேக்ஸ் சப்மிட் பண்ண உடனே ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில், ஷிஃப்ட் கோட், இதெல்லாம் நான் ஆர்டரா கொடுத்துருப்பேன். இதுதாங்க நான் பண்ண தப்பு, வேற எதுவுமே பண்ணல. ஸோ நான் கண்டிப்பா மற்றவங்களை காப்பி அடிச்சு போட்டேனா, ஸோ எனக்கு கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி
யாருடைய நான் காப்பி அடிச்சனோ அவங்களுடைய கண்டென்ட்டையும் என்னுடைய கண்டென்ட்டையும் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபர் புரியும். ஸோ நேற்றுக்கு வச்ச டைட்டில் வேணா ஒன்னா இருக்கலாம். ஜுரம் வந்தா எல்லாருக்கும் ஜுரம் தானே சொல்லுவோம், அது போல அப்டேட் ஆபத்து வந்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் டைட்டில் வைக்க முடியும். இப்போ ஒரு கேட்டகரியில, இப்போ என்னுடைய கேட்டகரி டெக் சேனல், ஒரு அப்டேட் வருதுன்னா அது ஆபத்துன்னு எனக்கு தோணுச்சுன்னா என்னைய போல இருக்கிறவங்களுக்கும் ஆபத்துன்னு தான் தோணும். ஸோ கண்டிப்பா அப்படிதான் டைட்டில் வைப்பாங்க, சரிங்களா? ஸோ என்னுடைய ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு காப்பி அடிக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? நேற்று போட்ட வீடியோ இந்த அப்டேட்டை செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மெசேஜ் பண்ணீங்க பார்த்தீங்களா, நீங்க அவங்களுடைய வீடியோவும் இந்த வீடியோவும் செக் பண்ணுங்க, காப்பி அடிச்சு போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, நிறைய சேனல்ல அப்டேட் வந்தா டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. எந்த அப்டேட் எங்க வந்திருக்கு, மானிடைசேஷனுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்ல மானிடைசேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், மென்டல் மாதிரி இது வந்து மானிடைசேஷனுக்கு அப்புறம் வந்தது, ஸோ நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது தான் என்னுடைய தப்பு. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்றதுக்கே கன்சல்டேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 2000-3000 கேட்குறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 ரூபாய் மெம்பர்ஷிப்ல அமௌண்ட் வச்சுது. ஸோ நிறைய டெக் சேனல், நிறைய சேனல்ஸ்ல நிறைய 1000-500 மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. நான் வந்து 200 ரூபாயில என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன். அது நான் மிகப்பெரிய தப்புங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லிமிட்டெட் கால்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்க்கு அன்லிமிட்டடா நீங்க எப்போ வேணா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்தேன். அது என்னுடைய 3வது தப்புங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி தேடி அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி வாங்கி அவங்களுடைய மெயிலுக்கு என்னுடைய நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு சென்ட் பண்ணவும் போறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய தப்புங்க. ஸோ நான் வந்து யாரை பார்த்து காப்பி அடிச்சு போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்க பார்த்தீங்களா, நீங்க இது வரைக்கும் இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடியே யூடியூப்ல வந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைக்காத ஒரு கிரெடிட் எனக்கு கிடைச்சிருக்குங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஆனால் என்னுடைய கிரெடிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வருஷமா யூடியூப் சேனலில் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களுடைய வீடியோ எனக்கு புரியுது, ரொம்ப நன்றி சிஸ்டர். இதுதான் என்னுடைய கிரெடிட். ஸோ இது வந்து ஒவ்வொரு கோல்டு பிளாட்டினத்துக்கு சமம், சரிங்களா? ஒருத்தர் எப்போ சேனலுக்குள்ளே வராங்கன்னு முக்கியம் இல்லைங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம், சரிங்களா? கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்பாயில் ஆயிருக்கா உங்களுக்கு, அதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்த விடையும் பெரிய தப்பு. நானும் எல்லாரும் போலவும் இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு போனா நீங்க சுத்திட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம சேனல்ல ஸ்டெப்பா சொல்லிட்டு போகவும் நிறைய பேர் வந்து அகைனா இந்த மாதிரி மெசேஜ் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இந்த சேனல், ஸோ இந்த சேனலை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சேனல் இது என்னுடைய ஓன் முயற்சியால உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் கொடுங்க. நீங்க கமெண்ட் கொடுக்கறத வச்சுதான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நிறைய வீடியோஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய மெயில் ஐடிக்கு நம்பரை சென்ட் பண்ணுங்க. அப்படி சென்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணலைன்னா தான் நீங்க கோவப்படணும். அப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த உடனே கால் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் மெம்பர்ஷிப்ல இந்த குறுகிய காலத்துல ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்போ 35க்கு மேல. ஸோ என்னுடைய சேனலின் நம்பிக்கையே நீங்க தான். ஸோ நீங்க வந்து எனக்கு கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சேனலை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி 2 பேருடைய வீடியோவும் வச்சு பாருங்க. அப்படி நீங்கள் வச்சு பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து காப்பி அடித்து வீடியோ போடுறேன்னா, மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடுறேன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா நான் யார், உங்களுக்கு நான் எந்த விதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நான் இதனால் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வீடியோவை வரிசையா என்னுடைய பஸ்கமல்ல கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதை பார்த்துட்டு தான் நான் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா தயவு செஞ்சு
ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. நல்ல விதமாக கமெண்ட் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு வேர்டு சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க, கவரிமான் பரமரடா, ஒரு வார்த்தை சொன்னனே செத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல் உண்மையாகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கோவங்கள் வரும். நான் வந்து கோவப்படலை, எனக்கு உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க ஸ்டார்டிங்கில், என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, புதிய யூடியூபர் மேலே உனக்கு எதுக்கு அக்கறைன்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் நான் கோவப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு யோசிக்க தோணுது. ஸோ நமக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாத நம்ம பிளாக் போட்டு போயிடலாமான்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சாதிக்கணும்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் செல்ல பிராணியாக நாயை வளர்க்குறேன் அப்படின்னு வீடியோ போட்டால் கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த நாயை நீங்கள் வீட்டு உள்ளார வச்சு அடித்து துவைச்சி கட்டு போட்டு, நான் இந்த நாயை ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்க்குறேன், ஸோ ரொம்ப பாசத்தோடு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வீடியோ போடுங்க, லைக் பிச்சுன்னு போகும். அதுக்கு காரணம் மக்கள்கிட்ட உண்மையை சொன்னால் மதிப்பு இல்லை. அந்த நாயை நம்ம கொடுமைப்படுத்தி திரும்பவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மதிப்பாங்க. அதே போல தான் ரியாலிட்டி என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரியாலிட்டியாகவே நேச்சுரலாகவே சண்டை இருக்கும். ஆனால் அந்த சண்டையை மறைச்சி யூடியூப்ல ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, சும்மாவே ரொமான்டிக் பண்ணுற மாதிரி, பூ வச்சு விடுற மாதிரி, புடவை கட்டி விடுற மாதிரி, இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற மாதிரி வீடியோ போட்டால் ரீச் ஆகும். நீங்கள் சொந்தமாக நான் ஒரு துணி கடை வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து சேல் பண்ணுற, நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன் வாங்கிக்கோங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களுடைய மென்டாலிட்டி டோட்டலி சேஞ்சுடு. இல்லாத ஒரு விஷயத்த மேலே தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ யூடியூப்பை குறை சொல்லவே கூடாது. யூடியூப் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸில் நம்ம எல்லாரும் தான் ஒரு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், கிரியேட்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது தீர விசாரித்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை கொடுங்க. நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணவே முடியும். சரிங்களா? இது போல் இது மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து இந்த லாங் கமெண்ட்ஸில், அதாவது லாங் வீடியோவில் எனக்கு சேனலை ட்ராப் பண்ணுங்க, சேனலை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் சேனலை பிளாக் பண்ணணுமா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கிரெடிட் வந்து எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் டீமோட்டிவேட்டாக ஆகிட்டேன், ஏன்னு எனக்கு தெரியல. நைட்டால அப்செட்டில் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பாருங்கள்.